1973 டிசம்பர் மாதம் மலேசிய இந்திய காங்கிரஸ் கட்சியின் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டது. அதுதான் மாயிகா இளைஞர் பிரிவு. கட்சியின் இளம் வீரர்களுக்கு திசை காட்டிய முதல் தலைவர் துன் சாமிவேலு. அவரின் தலைமையில் இளைஞர் பிரிவு ஒரு பிரிவு மட்டுமல்ல, இளைஞர்களுக்கான ஒரே நம்பிக்கை. மாயிகா இளைஞர் தலைவர்கள் மாயிகாவின் தலைவராக முடியும் என அடித்தளம் அமைத்தது துன் சாமிவேலுவே. 1973 முதல் இன்று வரை பல தலைமைகள் வந்தன. அவர்கள் தங்களின் சாதனைகளையும் தடங்களையும் அழுத்தமாக பதித்துச் சென்றனர். டத்தோ VL காந்தன், டத்தோ முத்து பழனியப்பன், டத்தோ DP விஜேந்திரன், டத்தோ KS பாலகிருஷ்ணன், அவர்களை தொடர்ந்து வந்த டத்தோ K செல்லதேவன் இளைஞர் சமுதாயத்தின் நம்பிக்கையாக மாறினார். தோட்டப்புறங்களில் உள்ள மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான நலத்திட்டங்களை முன்னெடுத்தார். அவரை தொடர்ந்து டத்தோ SS ராஜகோபால் முதல் முறையாக இளைஞர்களுக்காக விவசாய கருத்தரங்கை நடத்தினார். அதோடு சிறுதொழில் வியாபாரிகளுக்கும் கருத்தரங்கு நடத்தி நாடு தழுவிய நிலையில் விவசாயம் சார்ந்த விழிப்புணர்வையும் உண்டாக்கினார். பின்னர் திரு S சுப்பிரமணியம், திரு M முத்தையா, டத்தோ டாக்டர் நெல்சன் ரெங்கநாதன் என அவர்கள் ஒவ்வொருவரும் இளைஞர் பிரிவை ஒரு படிநிலையில் உயர்த்தினார்கள். 2001 உருமாற்றத்தின் அடித்தளம். தான் ஸ்ரீ டத்தோ ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் தலைமையில் இளைஞர் பிரிவு ஒரு புது சக்தியாக எழுந்தது. பிரிகேட் என்ற இயக்கம் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் உள்ள இளம் குரல்களை ஒலிக்கச் செய்தது. மாயிகா இளைஞர் பிரிவு அப்போது ஒரு புரட்சி பிழம்பாய் வெடித்தது. நாடு தழுவிய நிலையில் கவனம் பெற்றது. அதிக இளம் தலைவர்களை உருவாக்கிய பெருமை உருமாற்றத்தின் அடையாளமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கே உரியது. இளைஞர் தலைவர்களை இளைஞர்களே தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கும் நடைமுறையை அறிமுகப்படுத்திய தலைமகனும் இவர்தான். அதோடு அரசு பதவிகள் இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற செயலை முன்னிறுத்தி வெற்றி கண்டவர். இளைஞர்கள் தங்களின் தலைமைத்துவ ஆற்றலை மேம்படுத்தி கொண்ட காரணத்தினால் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் தலைமையேற்ற போதுதான் பொது தேர்தலில் போட்டியிட அவர்களுக்கு வாய்ப்பும் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் டத்தோ T மோகன், டத்தோ சிவராஜ் சந்திரன், டத்தோ தினாலன் ராஜகோபாலு, மாண்புமிகு ரவீன்குமார் என ஒவ்வொருவரும் தங்கள் காலகட்டத்தில் இளைஞர் குரல்களை உயர்த்தினார்கள். டத்தோ T மோகன் மக்களின் பிரச்சனைகளில் மாயிகா களம் இறங்கி போராடும் என்பதை உயிர்ப்பித்து காட்டியவர். பல போராட்டங்களுக்கு தலைமையேற்று இளைஞர் பிரிவின் தீவிரத்தை மீண்டும் எழுப்பியவர். டத்தோ சிவராஜ் சந்திரன் இளைஞர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த தக்குன் உட்பட பல அமைப்புகளுடன் இணைந்து செயலாற்றி வெற்றி கண்டவர். இவர் இளைஞர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலித்தது பலர் மனதில் நம்பிக்கையை விதைத்தது. டத்தோ தினாலன் ராஜகோபாலு கோவிட் காலகட்டத்தில் தலைமையேற்றாலும் இளைஞர்களின் தலைமைத்துவ ஆற்றலை மேம்படுத்தி புதிய இளம் தலைவர்களை மாயிகாவில் உருவாக்கியவர். மாண்புமிகு ரவீன்குமார் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடையாளத்துடன் இளைஞர் தலைவர் என்ற பொறுப்பை ஏற்று இளைஞர்களால் அனைத்தையும் செய்ய முடியும் என செய்து காட்டியவர். புதிய சிந்தனைகள், புதிய ஆற்றல்கள், மாறி வரும் காலத்தில் சவால்களோடு போராடி இளைஞர்களுக்கான மேடையை இவர்கள் அனைவரும் வலுப்படுத்தினார்கள். இன்று அதே பயணத்தை தொடர்கிறார் புரட்சி இளைஞர் தலைவர் திரு அரவிந்த் கிருஷ்ணன். புதிய தலைமுறையின் முகம். நவீன சிந்தனையுடன் நம்பிக்கையுடன் இளைஞர்களை இணைத்து ஒரு புதிய பாதையை அமைத்து வருகின்றார். கல்வி, நலத்திட்டம், விளையாட்டு, மனிதநேயம் ஒவ்வொரு துறையிலும் அரவிந்த் கிருஷ்ணனின் தலைமையில் மாயிகா இளைஞர் பிரிவு புதிய உயரத்தை தொடுகின்றது. மாயிகா இளைஞர் பிரிவு வரலாற்றில் துன் சாமிவேலு அடித்தளம் அமைத்தார். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் இளைஞர் பிரிவை விரிவாக்கினார். அரவிந்த் கிருஷ்ணன் புதிய தலைமுறையை உருவாக்குகின்றார். இது ஒரு தலைமையின் தொடர்ச்சி அல்ல, ஒரு மரபின் மீளுருவாக்கம். மாயிகா இளைஞர் பிரிவு என்பது பெயர் அல்ல, பற்று, ஒரு சக்தி, ஓர் எதிர்காலம். மலேசிய இந்திய இளைஞர்களுக்கான ஒரே அடையாளம்.